ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அங்கண்ணடு முதல் புடசூழையொத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது முய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணடுங் கருமுகிலை ராமன் தன்னை திலநகரு திருச்சித்திர கூட்டந்தன்னுள் எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணு நாளே. பூலோகத்திலே திருவரங்க கஷேத்திரமானது பிரதானமான கஷேத்திரமாக இருக்கின்றது. எப்பொழுது என்று கேட்டால் திரேதாயுகத்திலே முதற்கொண்டு அந்த பெருமாளை சேவித்து வருகின்றோம். அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் ராமபிரானால விபீஷணனை கொடுக்கப்பட்ட பெருமாளாக ஆகின்றார். அது எப்படி என்றால் அந்த பெருமாளுக்கு என்ன பெயர் என்று பார்க்க வேண்டும். அவருக்கு திருவரங்க விமானம், ஸ்ரீரங்க விமானம் என்பது பெயர். ஸ்ரீவிமானம் என்றால் விமானம் மட்டுமல்ல, அந்த கோயில் முழுமைக்கும் என்ன பெயர் என்று கேட்டால் ஸ்ரீரங்க விமானம் என்று பெயர். அது எப்படி உண்டாயிற்று என்று பார்க்க வேண்டும். அதாவது பிரம்மாவானவர் 1000 வருஷ காலம் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்து அதன் காரணமாக பெருமாள் பிரத்யட்சமாகி என்ன வேண்டும் என்று கேட்டவுடனே இதை கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட அரங்கநாத பெருமாளை பிரம்மாவானவர் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். அவரிடமிருந்து மனுவானவர் பெற்றுக்கொண்டார். மனுவுக்கு அப்புறம் ராமபிரானுடைய தோன்றல்களாகிய இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் வாங்கி அவர்கள் பூஜை பண்ணி கொண்டு வந்திருந்தார்கள். அதனாலேயே அயோத்தி மாநகரமானது செழிப்புடன் விளங்கியது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ராமபிரான் அங்கே இருக்கின்ற பொழுது தசரதரும் பூஜை செய்து ராமபிரான் கையிலே வந்தது. அவரும் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். ராமபிரானுக்கு சீதா பிராட்டியோடு பட்டாபிஷேகம் நடக்கின்ற பொழுது ராமபிரான் எல்லோருக்கும் பரிசுரை வழங்கினார். அந்த நிலையிலே விபீஷணனுக்கு என்ன கொடுக்கலாம் என்று பார்த்தார். தன்னையும் பிராட்டி சேர்த்து வைத்த விபீஷணனுக்கு என்ன கொடுக்கலாம் என்று கேட்டால், தான் திருவாராயணம் செய்த பெருமாள் இருக்கிறாரே அவர் அருள் பூர்ணமாக கிடைக்கட்டான், அதன் காரணமாக எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்ற காரணத்தினால அந்த பெருமாளை கொடுத்தார். பீஷணன் எடுத்துக்கொண்டான். ராமாயணத்தில் தத்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணகா என்று இருக்கின்றது. ஆனால் விபீஷணன் லங்க விமானத்தை எடுத்துக்கொண்டு லங்கைக்கு வருகின்ற பொழுது நண்பகல் வந்துவிட்டது. நண்பகல் வந்துவிட்டவுடனேயே பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே ஸ்ரீரங்கத்திலே 2 காவேரி நடுவில் அவரை எழுந்துள்ள பண்ணி பூஜைகள் எல்லாம் செய்து முடித்தார். முடித்த பிற்பாடு அவரை எழுந்துள்ள பண்ண முயற்சி செய்த பொழுது அந்த விமானத்தை எடுக்க முடியவில்லை. பெருமாளை கேட்டார். பெருமாள் சொன்னார், நான் இங்கேயே இருக்கப் போகின்றேன், இந்த இடமே எனக்கு பிடித்து விட்டது, இங்கே மக்கள் எல்லாம் சோக்கியமாக வாழ வேண்டும் என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம் இன்னும் என்ன குறிக்கோள் காட்ட உடனேயே, இதுவரையில் நான் வடமொழி வேதங்களையும் ராமாயணத்தில் நிறைய கேட்டுவிட்டேன், நீ ஆழ்வாருடைய பாடல்களையும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இங்கே இருக்கப் போகிறேன் சொல்லிவிட்டார். அதன் காரணமாக ஸ்ரீரங்கத்தில் இந்த ராமபிரானை பூஜை பண்ணப்பட்ட பெரிய பெருமாளாகிய ரங்கநாத பெருமாளும் பிராட்டியும் ஆழ்வார்களாலே பாடல் பெற்றார்கள். எப்படி என்று கேட்டால், தாமரை யுகத்திலே அவதரித்த பொய்கை ஆழ்வார் ரங்கநாத பெருமாளை கண்டாராம். எப்படி கண்டார்? அன்று கருவரங்கத்திலே கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்று தான் கர்ப்பவாசம் பண்ணும் பொழுதேயே ரங்கநாத பெருமாளை கொண்டு கைதொழுதேன் என்று தெரிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக வந்த திருமேசி ஆழ்வார் பேசுகின்ற பொழுது, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசன் என்று பல்லாண்டு பாடுகின்றார். அதற்கு அடிப்படையாக வந்த நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பர் என்று கேட்கின்றார். அதனை அடுத்த குலசேகர ஆழ்வார் ரங்கநாத பெருமாளை இருளறிய சுடர் மணிகளிமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரக பெரும் சோதி அறந்தன் என்னும் அணிமடங்கு முயர்வெள்ளை அடையமேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினகள் என்று கொலோ கழிக்குமாறே என்கிறார். அதற்கு மேலாக அவரை குழந்தையாக வைத்து சாதாட்டுகின்றார். மன்னுபுகழ் கௌசலதன்
மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் செய் கன்னிரன்மா அமல் உளசோள் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேயிலோ என்று பாடுகின்றார். நிறைவாக சித்திரகூடத்தில் வந்த உடனே பெருமாளவருக்கு ராமனாகவே காட்சி கொடுத்தார். பார்த்தார். உடனேயே அங்கண்ணெடுமதில் உடையோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி உன்முழுது முய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கநெடுங் கருமுகிலை ராமன் தன்னை திலநகரு திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தறி முதல்வன எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிரக் காணு நாளே. பெரியாழ்வார் ராமபிரானை பற்றி பாடுகின்ற பொழுது அழகாக ஆஞ்சநேயரிடத்தில் மோதிரத்தை கொடுத்து சிவபிராட்டி செல்வியை சொன்ன விஷயம் இருக்கின்றது. அதை அழகாக 10 வாசல் பாடுகின்றார். அவர் குமாரத்தேன ஆண்டாள் விநாயகப் பெருமாளை பாடுகின்ற பொழுது என் அரங்க தின்னுமுதல் என்பதாக சொல்லி அவர் அனுபவிக்கிறார். அப்படியாக வந்த முறையில் அடுத்த தொண்டர்படி ஆழ்வார் குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை லங்க நோக்கி என்று அழகாக பாடுகின்றார். அதோடு மனசு நிறையவில்லை. உடனே விடுகிறார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாய் என்று திருப்பள்ளி பாடுகின்றார். அப்படியாக பார்த்தோமானால் ஆழ்வார்கள் எல்லாரும் அப்படியே ஆழ்ந்து விட்டார்கள். கடைசியாக வந்த திருப்பான் ஆழ்வார் கரியவாகி புடபிறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதவன் செய்தனவை என்று அவரை கண்டுபிடி மூழ்கிவிட்டார் பார்க்கிறோம். இவ்வாறாக ஆழ்வார்கள் எல்லாரும் ராமபிரான் வைபவத்தை அழகாக அனுபவித்து உள்ளார்கள். இந்த வைபவம் ஆகியனால சிறகத்திலே உள்ள பெருமாள் தான் ராமபிரான் என்ற காரணத்தினால ஆழ்வார் அனுபவம் இருக்கின்றது. ஆச்சரியமான பாசுரங்கள், இனிமையான பாசுரம் இருக்கின்றது. அந்த பாசுரங்களை எல்லாம் மக்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும் என்று கல்வியையும் திறனையும் ஆற்றலையும் போதிக்கின்ற லிப்கோ நிறுவனத்தார் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளை கொண்டே இந்த வைபவம் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே அழகாக ஆண்டாளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வைபவத்தை எல்லாம் அவர்கள் வாயிலாக கேட்டின்புறுமாறு அடியேன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆழ்வார் எல்லாருமே ராமபிரானையே அழகாக பாடியிருக்கின்றார்கள். இந்த வைபவங்களை எல்லாம் நாம் கேட்பதற்காக எப்பொழுது அயோத்தியிலே ராமபிரானுடைய பிரதிஷ்ட மகோத்சவம் நடக்கின்ற பொழுது எல்லாரும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திலே தான் டிஸ்கோ நிறுவனத்தார் இதை ஏற்பாடு செய்து இதன் மூலமாக ஆழ்வார்கள் எல்லா திவ்யேஸ்வர பெருமாள் எல்லாரையுமே ராமனாகவே பாடியுள்ளார்கள். ஆகையினால இங்கே எல்லாத்தையும் எல்லா ஊருக்கு போனாலும் அங்கே உள்ள எம்பெருமானாரும் இப்படி காட்சி அளிப்பார்கள், ராமனாகவே காட்சி அளிப்பார் என்ற காரணத்தினால அயோத்தி வைபவத்தில் ராமபிரான் வைபவத்தை தெரிவிக்கும்படியாக ஏற்பாடு செய்திருப்பது நாம் செய்த பாக்கியமே ஆகும். ஆகையினாலே எல்லோரும் கண்டு கேட்டு அனுபவித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திரவய மகனீய குணாப்ஜய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.